السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابة عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் சங்கை பொருந்திய ஜும்ஆவுடைய இந்த நல்ல நாளில் அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக சூழ்ந்திருக்கிற உனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன்படி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்திற்கான தூதராக அல்லாஹ் அடையாளப்படுத்தி அனுப்பி வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது, உம்மத்து என்று சொல்கிற பொழுது இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியர் அல்லாதவர்களும் கூட அதற்குள்ளால் அடங்கிவிடுகிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் உம்மத்தை இஜாபா என்ற தரத்திலும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதனுடைய எதிர் துருவத்திலும் இருப்பார்கள். உம்மத்தை இஜாபா என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் அங்கீகரித்து யார் அவர்கள் வெளியில் நிற்பார்களோ அவர்களுக்கு உம்மத்தை இஜாபா என்ற பெயர் வந்து விடுகிறது. பதில் அளித்தவர்கள், இந்த உம்மத்தில் பெருமானாருக்கு பதில் கொடுத்தவர்கள். மற்றவர்கள் இந்த உம்மத்தில் கட்டுப்பட்டவர்கள் தான், ஆனால் அவர்கள் என் பெருமானாரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. இந்த தரத்தில் நிற்பார்கள். நாம் எல்லாம் உம்மத்தை இஜாபா என்று நாம் சொல்லுகிறோம். அந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட கரிசனை, இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்பு, இந்த உம்மத்தின் மீது கொண்ட பாசம், ஒரு தாய் தன்னுடைய அரவணைப்பில் இருக்கிற ஒரு குழந்தையை, அது கை குழந்தையாக இருக்கிற பொழுது எப்படியெல்லாம் அதை பராமரித்து பாதுகாக்கிறாளோ, அதற்கு எந்த விதமான கெடுதல்களும் தீங்குகளும் தொட்டுவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்துவாளோ, அது ஒன்று
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் கைக்குழந்தைகளாக இருக்கிற இந்த உம்மத்தை எல்லா வகையிலையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான கவனத்தை செலுத்தினார்கள். அதனால்தான் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபிகள் அதை புரிந்த காரணத்தினால் ஒட்டுமொத்த காதலையும் கொட்டி தீர்த்தார்கள். ஒரு தாய் சரியான பராமரிப்பில், சரியான பாதுகாப்பில், சரியான அரவணைப்பில், சரியான ஒரு பக்குவத்தில் ஒரு பிள்ளையை மிகச் சரியாக கொண்டு வந்து வளர்த்து வைத்தால் அதை அந்த பிள்ளை உணர்கிற பொழுது அந்த தாய்க்காக இவன் எதையும் தியாகம் செய்ய துணிந்து விடுகிறான். தனக்கான ஒரு வேலை என்று வருகிற பொழுது அந்த வேலையை தரக்கூடிய நபர் இவருக்கான எல்லா சலுகைகளையும் பாதுகாப்புகளையும் சீராக செய்து கொடுக்கிற பொழுது அவரின் மீது இவன் ஒரு அலாதியான பிரியம் கொள்கிறான். அதை உணர்கிற பொழுது அந்த பிரியம் இவன் உள்ளத்தில் தானாகவே வந்து விடுகிறார். அப்படித்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சஹாபிகளுக்கு அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டது. காரணம், அவர்கள் பெருமானாரினுடைய அந்த முழுமையையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் இப்படி கூறுவார். நம்மை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே உண்டுண்டான வேதங்களில் கூட ஒளிந்திருக்கிறான் என்பதை இறைமறையின் வேத வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டும். இறைமறையில் இடம்பெற்ற ஒரு வசனத்தில் இப்படி வருகிறது: அல்லதீன யத்தபிஊன الرسول النبي الأمي الذين يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون என்று இந்த ஆயத்தை இடம்பெறும். சூரா அல் ஆராஃபினுடைய 157வது ஆயத்தாக இடம்பெறுகிற இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார், அந்த ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? எந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து இந்த வசனம் உரைக்கிறதோ அந்த ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? அல்லதீன யத்தபிஊன ரசூல், அந்த ரசூல் அன்-நபிய்யுல் உம்மி, உம்மி நபியான. பல்வேறு பொருள்களை பொதிந்திருக்கிற வார்த்தை இது. உம்மி என்பது நமது பரிபாஷையில் எழுத படிக்க தெரியாதவர் என்ற ஒரு அச்சுடரை அப்படியே புழக்கத்தில் விட்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல, எழுத படிக்க தேவையற்றவர்கள் என்ற ஒரு பொருளையும் அது கொடுக்கும் என்பதோடு அல் உம்மி என்பதற்கு உம்மு என்ற வார்த்தையில் உம்மி, உம்முல் குராவை சார்ந்தவர்கள். உம்முல் குரா என்றால் பட்டணத்தின் தாயாகிய அந்த மக்கமா நகரத்தை சார்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஊதி அப்படிம்பாங்க, சஊதி அப்படிம்பாங்க. சஊதினா சவுதியை சார்ந்தவர் என்று அர்த்தம். லெபனானினா லெபனானை சார்ந்தவர். ஹிந்தி அப்படின்னா இந்தியாவை சார்ந்தவர் அர்த்தம். உம்மி அப்படின்னா உம்முல் குராவை சார்ந்தவர். அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அது கொடுக்கிறது. அந்நபியல் உம்மி, உம்முல் குராவை சார்ந்த நபி, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ். ஏன்னா மற்ற நபிமார்கள் எல்லாம் அவர்கள் வந்த வழித்தடங்கள் என்பது இஸ்ரேலை மையப்படுத்திக் கொண்டது. எனவேதான் நபிகள் நாயகத்தை அந்த யூதர்கள் ஏற்க மறுத்தார்கள். இந்த குலத்திலிருந்து தான் நபி வருவார்கள், எங்கள் குலத்திலிருந்து அல்லவா வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்படி வரலையே இந்த நபி, எங்கள் குலத்தில் வராததான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் அறிந்திருந்தும் கூட, நாம் போன வாரம் கூட அந்த ஆயத்தை சொல்லி காட்டினோம். அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வை அறிந்து வைத்திருந்தார்கள் என்றால், யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும் என்ற வாசகத்தை அல்லாஹ் சொல்வார். அந்த நபியை அவர்கள் அறிந்து வைத்திருந்த விதம் எப்படி தெரியுமா? தங்கள் பிள்ளைகளை அறிவதை போன்று அறிந்து வைத்திருந்தார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுவார். அப்படி அறிந்திருந்தும் கூட தன்னை நபியாக அடையாளப்படுத்துகிற பொழுது ஏன் அதை மறுதலித்தார்கள் என்றால்,
இது நம்ம இனத்திலிருந்து வரலையே, வேற இனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அந்த பாகுபாடு, அந்த வேறுபாடு தான் இந்த நபியை ஏற்றுக்கொள்ள விடாமல் அவர்களை தடை செய்து வைத்திருந்தது. அந்த அடிப்படையில் உம்முல் குராவை சார்ந்தவர்கள் என்ற அந்த அடிப்படையும், உம்மு என்பது தாய் என்ற அந்த கருத்தையும் கொடுக்கும். உம்முன்னா தாய் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். அந்நபிகள் உம்மி, நபிமார்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்வதுண்டு. எப்பொழுது நமது மதத்திற்கு சிலர்கள் சொல்வதில்லையா, தாய் மதம் என்று சொல்வதில்லையா, அதிலிருந்துதான் அத்தனையும் விரிந்தது என்று அவர்கள் சிலர்கள் வாதிடுகிறார்களே, அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, தாய் அப்படிங்கிற அந்த இது. அப்ப நபிகள் நாயகம் தான் எல்லா ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்குமான மூலக்கரு என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்வார்கள். குன்து நபியன் வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீருக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கிற பொழுதே நான் நபியாக இருந்தேன் என்ற வாசகத்தை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த வாசகம் அப்படியெல்லாம் பொருள் கொடுக்கும். எழுத படிக்க தெரியாதவர்கள் என்பது அது ஒரு சிலர் அது பெருமானார் அவங்களை உயர்த்தி காட்டுகிற வாசகமாக அமையாது, சிறுமைப்படுத்துகிற வாசகமாக போய்விடும் என்று அறிஞர்கள் அதை அந்த பொருளை கொடுக்க விரும்ப மாட்டார்கள். எழுத படிக்க தெரியாதவர்கள் அல்ல, எழுத படிக்க தேவையற்றவர்கள். ஏன்னா அல்லமக்க மாலம் தக்குன் தாகம்னு அதே குர்ஆன் ஆயத்துல தான் வருது. வஅல்லமக்க மாலம் தக்குன் தாலம், எவைகள் எல்லாம் தெரியாதோ அவைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று. அப்படியானால் கற்றுக் கொடுத்தவன் குறை வைத்து விட்டானா? அப்படின்னு கிடையாது. அவங்க எழுத படிக்க தேவையற்றவங்க. இந்த உலகத்தில் எழுத படிக்க என்றால் ஆசான் யார் என்ற ஒரு கேள்வி வரும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் கைபிடித்து எழுத படிப்பதற்கு எவனும் எனக்கு ஆசான் கிடையாது. அல்லமணி ரப்பி அஹ்ஸனத அலீமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனக்கு அல்லாஹ் தான் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். அல்லமணி என்று சொல்கிறார்கள். அல்லமணி ரப்பி, என் ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தான். அஹ்ஸனத அலீமா, ஒரு ஆசான் எவைகளை எல்லாம் எப்படியெல்லாம் போதிக்க வேண்டுமோ அந்த அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அது அல்லாஹ்வுக்கும் பெருமானாரின் கல்வுக்குமான தொடர்பே தவிர இந்த உறுப்புக்கான தொடர்பு அல்ல. கைகளால் எழுதி வாயினால் மொழிந்து அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உள்ளத்தில் அத்தனையும் அம்சமாகவே அடக்கப்பட்டு விட்டது. அப்படி எல்லாம் இருக்கு. சரி, அந்த அடிப்படையில் இந்த சிறிய விளக்கத்தையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்நபியில் உம்மி நபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இவங்களை பத்தி எதிதுனஹு மக்தூபன் இன்தஹும் பித்தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத் என்கின்ற வேதத்திலேயும் இன்ஜீல் என்கின்ற வேதத்திலேயும் இவர்களை குறித்து சொல்லப்பட்டே இருக்கிறது. அதில் இதை குறித்த என்னெல்லாம் இருக்குது, அந்த நபி என்னெல்லாம் செய்வாங்க? யஅமுருஹும் பில் மஅரூஃபி, நல்லதை ஏவுவார்கள். வ யன்ஹாஹும் அனில் முன்கரி, அல்லாததை தடுப்பார்கள். தீயவைகளை தடுப்பார்கள். வ யுஹில்லு லஹும் அத்-தய்யிபாத், ஆகுமானதை அனுமதிப்பார்கள். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயித், பாவமானதை, தேவையற்றதை, மோசங்கள் உருவாக்கக்கூடியதை அனைத்தையும் அவர்கள் தடை செய்வார்கள். அவர்கள் சிரமங்களை எல்லாம் இறக்கி வைப்பார்கள் என்றெல்லாம் பெருமானாரினுடைய தன்மைகள் குறித்தும் அந்த வேதத்திலேயே பதியப்பட்டிருந்தது என்று இந்த வாசகம் சொல்லி காட்டும். இறைமறையின் இந்த வாசகம் பல்லதீன ஆமனு பிஹி, அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? அவர்களுக்கு உபகாரமாக இருந்து அவர்களுக்கு சரியான கண்ணியத்தை கொடுத்து, ஒத்தலவன்னூரல்லதி உன்சில மஅஹு, அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இறைமறை குர்ஆனை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக ஆகுவார்கள் என்றால் உலாய் அவர்கள் தான் ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள் என்று இந்த வாசகம் நமக்கு சொல்லி காட்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர்ந்த நன்மதிப்பை இந்த மாதங்கள் சொல்லப்படுகிறது என்றால் இது ஒரு நல் வாய்ப்பு, அவ்வளவுதான். இந்த உலகத்திற்கான ஒன்று. ரசூலுல்லாஹுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளா ஒரு நேரமா? இல்லை, 24 மணி நேரமும் 365 நாட்களும் எம் பெருமானாரை தவிர்த்து இந்த உம்மத்து எங்கும் செல்ல முடியாது. எந்த ஒரு நொடிப்பொழுதும் சரி, இரவின் திடுக்கத்திலும் சரி, பகலினுடைய வெளிச்சத்திலும் சரி, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல், நேரிய சில நடைமுறைகள் ரசூலை விட்டால் எப்படி நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வின் தூதர் அல்லவா அத்தனையும் நமக்கு போதித்திருக்கிறார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று.
ஒரு இக்கட்டான சூழல்கள் வாய்க்கிற பொழுது எப்படி நாம் நம்மை சீரமைத்துக் கொள்ள வேண்டும், கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பெருமானாரை விட்டால் இந்த உம்மத்துக்கு எந்த வழிகாட்டல் யார் தேவைப்படும்? உலகத்தில் உள்ள அறிஞர்கள் உதிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னுதாரண புருஷராக முகமது ரசூலுல்லாஹ் பொழித்திருப்பார்கள். அதை அறியாத ஒருவன் வேண்டுமானால் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லலையான்னு கேட்பான். ரசூல் சொல்லாத ஒன்றும் இல்லை, ரசூல் தொடாத துறையும் கிடையாது. அதனால் தான் சஹாபிகள் அதை உணர்ந்த காரணத்தினால் தான் அவர்களின் மீது அலாதியான அன்பையும் பிரியத்தையும் பொழிந்தார்கள். ஈமான் பரிபூரணம் அடைய வேண்டும் என்றால் கூட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக அங்கீகரித்து மதித்து அவர்கள் வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் ஈமானை பூரணம் அடையாது. லா யதிமுல் ஈமானு இல்லா பிஹி என்று அறிஞர்கள் ஏகோபித்து சொல்றார்கள். ஈமானை பரிபூரணம் அங்கிருந்து தான் அடையும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபைகளுக்கு சஹாபிகள் வந்து விட்டார்கள் என்றால் தன்னை முழுமையாக அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள், அர்ப்பணித்து விடுவார்கள் என்ற தகவல்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிற ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கான யஹ்ருஜு அலா ஸஹாபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் இருக்கிற சபைக்கு சமூகம் அளிப்பார்கள், வருவார்கள். அப்படி வந்தால் முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லா தோழர்களும் அங்கே குழுமி இருப்பார்கள். ஃபீஹிம் அபூபக்கர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த இடத்தில் முதிர்ந்த சஹாபி பெருமானாரோடு மிக நெருங்கி அன்பி இருக்கக்கூடிய அருகதை படைத்த சஹாபிகளான அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் இருப்பார்கள். ஃபலா யர்ஃபு அஹதும் மின்ஹும் இலைஹி பஸரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் தன்னுடைய பார்வைகளை கூட யாரும் நேராக பார்க்க மாட்டார்கள். அப்படி நேராக நிமிர்ந்து பார்க்க மாட்டார்கள். அந்த சஹாபிகள் யார்? நல்ல மிக திடகாத்திரமான சஹாபிகள் தான். அன்னைக்கு இருந்த ஒரு சஹாபி, ஆற்றல் மிகுந்த ஒரு சஹாபிக்கு இத்தனை நபர்கள் சேர்ந்தாலும் அந்த ஒற்றை சஹாபியை வீழ்த்த முடியாது. எர்மியா சஅத் பிதாக அபி வ உம்மி என்று இமாம் சையதுனா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மகா பெரிய போர்க்களத்தில் விடுங்கள் அம்பை, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அவ்வளவு பயிற்சி பெற்ற சஹாபிகள் இருந்தார்களே. அந்த ஒற்றை சஹாபிக்கு நம்ம ஒட்டுமொத்த ஆளு நின்றாலும் நம்மளை எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க. அவ்வளவு ஆஜானுபவன் உடல் கொண்ட சஹாபிகள் தான். என் பெருமானார் சமூகம் அளித்து விட்டால் அத்தனை நபர்களும் தலை தாழ்த்திக் கொள்வார்கள். அவர்களில் யாரும் அவர்களுடைய பார்வைகளை உயர்த்த மாட்டார்கள். இல்ல அபூபக்கர் வ உமர். அனஸ் ரலியல்லாஹு பெருமானாருடைய சுத்திட்டு இருந்த ஆளு. அதனால துல்லியமாக ஒவ்வொரு தகவல்களையும் நமக்கு தருகிறார்கள். இந்த ரெண்டு பேரும் தான் தலையை வசத்தி பார்ப்பாங்க. ஃபஇன்னஹுமா கானா யன்துரானி இலைஹி வ யன்துரு இலைஹிமா. இந்த இரண்டு பேரும் பெருமானாரை பார்ப்பார்கள், பெருமானாரும் அந்த ரெண்டு பேரின் பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பி பார்ப்பார்கள். இது எதனால்? யபதஸிமானி இலைஹி வ யபதஸிமு இலைஹிமா. பொன்சிரிப்பு சிரித்தால் கூட அப்படியே பார்த்தா இந்த ரெண்டு பேரும் தான் பார்ப்பாங்க. அவங்கள பார்த்து சிரிப்பாங்க, அவங்கள இவங்க பார்த்து சிரிப்பாங்க. யாரும் தலை உயர்த்தி பார்ப்பது கிடையாது. காரணம், என் பெருமானாரின் மீது கொண்டு அவர்கள் அலாதியான மரியாதை. இன்றைய காலத்து நமக்கு வேண்டுமானால், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் இந்த வாசகங்கள் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தெரியலாம். என்ன தலையை வசதியே பார்க்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. நீங்க இப்ப இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் கூட கொஞ்சம் அப்படியே முன்னோக்கி சென்றா, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய தகப்பன்மார் வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா தலையை தாழ்த்தி தான் உள்ள போவாங்க, தலையை தாழ்த்தி வருவாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். நிமிர்ந்து கூட தன் தகப்பனை பார்க்க மாட்டார்கள், தன் தாயை இப்படி நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. வயது முதிர்ந்த பெருமகனார்கள் இருந்தால் அவர்களை இப்படி நேர்மட்ட பார்வை பார்க்க மாட்டார்கள். நேராக பார்க்கக்கூடிய அந்த பார்வைகள் பார்ப்பதற்கு அந்த பிள்ளைகள் சக்தி பெற மாட்டார்கள். அப்படி தலை தாழ்ந்து போவாங்க. அவங்க கேட்பாங்க, என்ன எங்கேருந்து வாரிய அப்படின்னு கேட்டா கூட கீழே குனிஞ்சுதான் பதில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்க போயிட்டு வார அப்படின்னு. தன்னுடைய தகப்பனாரிடத்தில் பேசுகிற பொழுது கூட நாம் கண்ட காலங்களிலேயே அந்த காட்சி கண்டில் தென்படுகிறது, நிலநாடுகிறது என்றால் சஹாபிகள் காலம் என்பது எவ்வளவு புனிதமான காலம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னிலைங்கிற போது அதை நம்மளுடைய கற்பனையால் கூட அதை சிந்தித்து பார்க்க முடியாது. இந்த சஹாபிகள் தங்கள் வார்த்தைகளால் நமக்கு அதை கொஞ்சம் அதை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து லேசாக நிறுத்துகிறார்கள். அவ்வளவு பெரிய ஆழமான கண்ணியம் பெருமானார் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான்.
அருமை நாயகத்தினுடைய அருள் நிறைந்த தோழர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிற ஹதீஸில் ஒருவத்தி ஒரு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் காணாத அரசர்கள் கிடையாது, நான் கண்டிராத அமைச்சர்கள் கிடையாது, எவ்வளவு பெரிய ரோம் அரசர்கள் கிஸ்ரா போன்றவர்களை எல்லாம் கண்டிருக்கிறேன். ஆனால் என் பெருமானாருக்கு அந்த சஹாபிகள் கொடுத்த கண்ணியத்தை கொண்டு என்னால் யாருக்கு முன்னாலும் அப்படி அவர்களுடைய தொண்டர்கள் நடந்து கொண்டதை பார்த்ததே இல்லை என்று ஒருவத்தி ஒரு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். என்ன கண்ணியம் அது! எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க பெருமக்கள் எல்லாம் பெருமானாரின் முன்னால் எப்படி சாஷ்டாங்கமாக இருந்தார்கள், அவ்வளவு அடிபணிந்து நின்றார்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொன்றும் அகற்றப்படுகிறது, கண்ணியங்கள் சிதைக்கப்படுகிறது, மரியாதைகள் எல்லாம் மழுங்கடிக்கப்படுகிறது. அது மார்க்கத்தின் பெயராலேயே அது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து ஒருவத்துவன் மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபவல்லாஹி மா தனஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகாமத்தன். காரி உமிழுகிறார்கள் பெருமானார், கொண்டையில பேசுவாங்க, காரல் வரும், லேசாக துப்புவாங்க. அப்படி துப்புகிற பொழுது கூட இல்லா வகாத ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும், சூழ்ந்திருந்த சஹாபிகளின் யாராவது ஒருவரின் கைகளில் தான் அது விழும். அந்த அளவுக்கு சஹாபிகள் கண்ணியம் கொடுத்தார்கள். சரி, அதோடு மாத்திரமல்ல, பதரக பிஹா வஜ்ஹஹு வ ஜில்தா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு மக்களுடைய மனங்கள்ல புகாரி என்கின்ற ஒரு மகா பெரிய கிரந்தம் அவ்வளவு பரிசுத்தமாக 7 லட்சம் ஹதீசுகளை தொகுத்து அதில் வெறும் 7000 மடக்கக்கூடியதை நீக்கிட்டா கூட 4000 மட்டும்தான் அதுல மிஞ்சுது. 7 லட்சம் ஹதீசுகளை தொகுத்தாங்க இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அதுல 4000 மட்டும்தான் அவங்க சஹீஹாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். 7 லட்சம் எங்கே, 4000 எங்கே? அந்த 4000 ஹதீசுகளை அவர்கள் அந்த 7 லட்சத்திலிருந்து எவ்வளவு வட்டுருக்கி கொண்டு வந்து இந்த சமூகத்தின் முன்னால் சமர்ப்பித்திருப்பார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் போன்ற அந்த ஹதீஸுக்கான ஷரத்தை வேறு எந்த இமாம்களும் போட முடியாத அளவுக்கு அவ்வளவு துல்லியமான ஷரத்துக்களை முன்வைத்திருந்தார். ஒரு ஹதீஸை ஒருவரிடமிருந்து பெற வேண்டுமானால் அவரின் பரிசுத்தத்தை எல்லாம் ஆய்வு செய்த பின்புதான் அந்த வார்த்தைகளையே உள்ளெடுத்துக் கொள்வார்கள். அவ்வளவு மிக துல்லியமாக அவர் நடந்து கொள்கிற விதத்தில் சின்ன மாற்றம் தென்பட்டால் கூட, அது கேலியாக தமாஷாக இருந்தால் கூட, அந்த தமாஷுக்கும் கூட அவர்கள் இடமளிக்க மாட்டார்கள். மிக நீண்ட தூர பயணம், ஒரே ஒரு வழி ஒருவரிடம் இருக்கிறது, தேடி செல்கிறார்கள். சென்றால் அங்கே இருக்கக்கூடியவர் அவர் ஒரே ஆட்டை அருகாமையில் அழைப்பதற்காக அப்படியே ஒரு இலையை காட்டுகிறார். அதை பார்த்தால் ஆடு அருகாமையில் வரும். சில ஆடுகளை பிடித்துக் கொள்வதற்கு இந்த உபாயத்தை தான் அதற்குரியவர்கள் கையாளுவார்கள். இப்படி காட்டுறாரு, காட்டின உடனே அதை சாப்பிட கொடுக்காம இப்படி எடுக்கிறாரு, எடுத்து அப்படி குடிச்சுக்கலாம் இல்லையா? நம் பிள்ளைகளிடத்தில் கூட அப்படி செய்வது இல்லையா? பிள்ளைகளுக்கு என்னன்னு காட்டி 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 பக்கத்துல போட்டு வந்தோடனே தூக்குறது இல்லையா? இதை கொடுப்பது நோக்கம் அல்ல, அதை பிடிப்பது தான் நோக்கம் என்று வருகிறது இல்லையா? அப்படி அதை காட்டி காட்டி அருகாமையில் இப்படி வராரு, பக்கத்துல வராரு, அப்படி தடை விடுறாரு, அப்படி ஓடுறது, திரும்ப கூப்பிடுறாரு, தடை விடுறாரு. மிக நீண்ட தூர பயணம், ஒரு ஹதீஸ் அந்த நபரிடம் இருக்கிறது என்று அவ்வளவு தூரம் பயணம் சென்று அங்கே வாசலுக்கு சென்று இந்த நிகழ்வை பார்த்தவுடன் அங்கிருந்தே திரும்பி விடுகிறார்கள். ஏன் திரும்பினீர்கள் என்ற காரணத்தை விவரிக்கிற பொழுது, ஒரு ஆட்டிடம் கூட நேர்மையாக நடந்து கொள்ள முடியாதவரின் நாவிலிருந்து வருகிற செய்தியில் எப்படி உண்மை தன்மையை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று திரும்பி போகிற அளவுக்கு ஹதீஸ் துறையில் மிக துல்லியங்களை பேணி கொண்டு வந்து சேர்த்த பெருமக்கள் அந்த பெருமக்கள். ஏமாற்று பேர்வழிகளாக சுற்றித் திரிகிற இந்த இவர்கள் இமாம் புகாரியை குறை காணுகிறார்கள். புகாரினா என்ன? அவர் என்ன ரசூலா? அதை ஏத்துக்கணுமா? அவர் சொன்னா எல்லாம் ஹதீஸா? எங்கெல்லாம் கொண்டு இந்த சமூகத்தை கொண்டு நிறுத்துகிறார்கள் என்பதை யோசிக்கிற பொழுது, பிந்திய காலத்தில் குர்ஆன் கூட குளறுபடியாக நிறுத்தப்படும் என்பதில் ஐயமே இல்லாது அறிஞர்கள் முன்வைப்பார்கள். என்னங்க எல்லாம் மனசுல உள்ளதுதான காரணம். அறிவுக்கு ஒவ்வாதது, உன் அறிவுக்கு ஒவ்வாது என்றால் பெருமானாரின் மொழியை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எடுத்துக் கொள்வதா, அல்லது இல்லை இல்லை மனித சமூகத்துக்கே ஒவ்வாதது என்று எடுத்துக் கொள்வதா?
சில செய்திகள் அறிவுக்கே புலப்படல, அதெல்லாம் பெருமானார் சொல்லி இருப்பாங்களாண்டு. உன் உடம்போட்ட அறிவுக்கு உடம்போடவில்லை என்றால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த தூதர் சொன்ன வார்த்தைகளை புரிய முடியாத பாக்கியமற்ற அறிவை பெற்றிருக்கிறோம் என்றல்லவா உன் அறிவை மழுங்கடிக்க வேண்டும். அதை விட்டு அறிவுக்கு ஒவ்வாது, எனவே ஹதீஸை தள்ளு என்று சொன்னால் நாளைக்கு எதுதான் மிஞ்சும்? இறைமறையில் அறிவுக்கு ஒவ்வாதது என்று உன் அறிவை எல்லாம் உள்வாங்கி விட்டதா? அப்படியானால் அல்லாஹ் நேர்வழி காட்டுவதற்காக இறங்கி இறைமறையில் அறிவுக்கு ஒவ்வாததை சொல்லி இருப்பானா? இதிலும் சந்தேகம் வருகிறது என்று சொல்வதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? நாளைக்கு அதுவும் வந்து சேரும், பிந்தைய காலத்தில் அதுவும் வந்து சேரும். நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, அறிஞர்கள் ஏற்கனவே முற்படுத்திய வார்த்தை தான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஈமானை பறிக்கிற காலத்தில் வாழுகிற நாம் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருள் நிறைந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீசுகளில் நிறைய இன்னைக்கு நாம பார்க்கிற ஹதீசு கலந்ததுலாம் இன்னைக்கு பார்த்தோம்னா சில வாசகங்கள் கூட திருடப்பட்டிருக்கிறது, சில செய்திகள் போக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோழர் நேரடியாக பெற்றுக்கொண்ட எந்த சஹாபியிடம் இருந்து எந்த தாபியிடம் இருந்து அதை பெற்றுக் கொண்டார்களோ இந்த ஹதீஸுக்கு இப்படித்தான் இவங்க விளக்க சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் இந்த முஹத்தீஸ் கோர்வை செஞ்சுட்டு பின்னாடி கீழே எழுதுவாங்க. இமாம் திருமிதியே என்ன செய்வாங்கன்னா ஒரு ஹதீஸ் அங்கிருந்து வாங்குவாங்க, அந்த அவங்க இப்படித்தான் இந்த ஹதீஸை இந்த அர்த்தத்தில் தான் சொன்னாங்கன்னு சொல்லி கீழே அடிக்குறிப்பு போடுவாங்கல்ல. நீங்க அதெல்லாம் பார்க்க முடியாது, ஹதீஸ் மட்டும் இருக்கும். இன்னைக்கு அந்த அடிக்குறிப்புகள் கூட அகற்றப்படுகிறது. அகற்றப்படுகிற பொழுது என்ன நடக்கும்? அவன் தான் கற்பனைக்கு உதித்ததெல்லாம் கொண்டு அதில் வைப்பான். இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்படியெல்லாம் அவர்களுடைய இடை சலுகைகளை உள்வைப்பதற்கு இப்படி மார்க்கத்தின் பெயரால் தில்லுமுள்ளுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெறுதுன்னா கூட புகாரிலையோ அப்படின்னு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய சூழல்கள் தான் இன்றைய கால தலைமுறையிடத்தில் ஊட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடவடிக்கை குறித்து ஒருவத்துபுரு மஸ்ஊத் தகஃபி ரலியல்லாஹு சொல்கிற செய்தி இமாம் புகாரி பதிவு செய்து வைக்கிறார்கள். பெருமானாரினுடைய அந்த உமிழ்நீர் கைகளில் விழும், அதை அவர்கள் தன்னுடைய முகங்களிலும் தன்னுடைய மேனிகளிலும் அதை தடவிக் கொள்வார்கள் என்ற தகவலை பதிவு செய்கிறார்கள். அப்படியெல்லாம் மிகுந்த எந்த அளவுக்கு கண்ணியம் மனசுல இருந்தா எந்த அளவுக்கு நடக்கும். ஏன் உசுறு நீதான் எனக்கு எல்லாமே, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்ற அளவுக்கு காதலன் கூட காதலிட கையில துப்புன்னு சொல்லிட்டு மூஞ்சில தடவுவானா, மேனில தடவிக்குவானா? துப்புன்னு அவர் சீச்சின்னு கையை தள்ளி விட்டுட்டு திரும்ப அவன் வேலையில கவனமா இருப்பான்னு தவிர இதை மூஞ்சில தடவிட்டு உட்கார்ந்து இருப்பானா? என் பெருமானாரின் மீது அந்த சஹாபிகள் வச்ச உச்சபட்ச மரியாதையின் அந்த அளவியடை இந்த ஹதீசுகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள். அந்த மிச்ச தண்ணீரை எடுத்துக் கொள்வதற்கு போட்டி போட்டுக் கொள்வார்கள். இத்தகைய கண்ணியம் எல்லாம் உருவாகி இருந்த காரணத்தினால்தான் நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ரெண்டையும் வேறாக பிரிக்கிறார்கள். கண்ணியம் என்பது வேற, பின்பற்றுதல் என்பது வேற. இந்த ரெண்டையும் தனியாக பிரிக்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிற பொழுதுதான் சீரான ஒன்று அமையும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதல் என்பது ஏதோ ஒரு கமாண்டர் அவனுக்கு கீழே அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அவன் ஆர்டர் போட்ட உடனே இவன் நடந்து கொள்ள வேண்டும். சில இடங்கள்ல அந்த சிப்பாய்கள் தன் வருத்தத்தை தெரிவிப்பார்கள். நாங்கள் இந்த உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது எங்கள் கடமையாகி போய்விட்டது, பிடிக்காமலே எங்கள் மனங்கள் ஒவ்வாமலே நாங்கள் இத்தகைய சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சுடுன்னு சொல்லிடுவான், சுடணும். கமாண்டர் அவன் ஆர்டர் போட்டான், ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் இவன் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஆர்டருக்கு நீ முற்றிலுமாக சரணடைய வேண்டும், இல்லை என்றால் இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கான ஏற்கனவே வாங்கப்பட்ட வாக்குறுதி. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதல் இப்படியா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சு கொள்ளா அர்த்தம். கொள்ளுங்க, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவன் சொன்ன அதனால செய்கிறேன். இது எதுக்கு? ஜக்காத்தை கொடுக்குறான், எனக்கு பிடிக்கல அவன் சொல்றான்னு கொடுக்குறான், எதுக்கு? நோம்பு அதெல்லாம் எனக்கு ஒத்த வரவே இல்லை, என்னமோ அவன் சொல்றான் அதனால பிடிக்கிறான். இதை வச்சு என்னத, இதை வச்சு என்ன பண்ண? ஏதோ சொல்றான்
பெரியவங்களுக்கு பார்த்தா மரியாதை கொடுங்கன்னு சொல்றான். எனக்கெல்லாம் ஒத்தே வரல, சும்மா இதை வச்சு என்ன பண்ண? நாளைக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்தில் இதுக்கு என்ன மரியாதை? கண்ணியத்தையும் கட்டுப்படுதலையும் பிரித்து பார்க்கவே முடியாது. கண்ணியமும் கட்டுப்படுதலும் இரண்டும் இரண்டு அம்சங்களாக சேர்ந்துதான் பயணிக்க வேண்டும். சஹாபிகளிடத்தில் அப்படித்தான் இருந்தது. பெருமானாரின் மீது உச்சபட்ச மரியாதை, உச்சபட்ச கண்ணியம், உச்சபட்ச அவர்கள் பாசத்தை பொழிந்தார்கள். அதனால் தான் இந்த முன்னாடி எல்லாம் நடந்தது பார்த்தோம். காலை உமிழ்ந்தால் கைகளில் தாங்கிக் கொள்வார்கள், முகத்திலும் ஏடிகளிலும் தடவிக் கொள்வார்கள். ஒரு மிச்சம் இருந்தால் அந்த தண்ணீரை போட்டி போட்டு எடுத்து இப்படியெல்லாம் செய்து கொள்கிற இந்த தோழர்கள் தான் ரசூலுல்லாஹ் ஏதாவது பேசினாங்கன்னு சொன்னா தங்கள் குரல்களை, சப்தங்களை எல்லாம் அப்படியே வடுங்கடிக்க செய்து விடுவார்கள், தாழ்த்தி விடுவார்கள். அமரஹும் அவர்கள் ஏவினார்கள் என்றால் அதற்காக விரைந்து செயல்படுவார்கள் என்ற ஹதீஸ் என்ற தகவல்களை எல்லாம் பதிந்து தருவார்கள். அந்த கண்ணியம் இருந்த காரணத்தினால் தான் கட்டுப்படுதல் அவர்களிடத்தில் நிறைவாக இருந்தது. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை குறித்து அவர்களுடைய மகனார் சொல்வார்கள், என் தந்தை ஒரு நாள் மரணத்தின் நெருக்கத்தில் இருக்கிற பொழுது நான் அருகாமையில் செல்கிறேன். என்னை பார்த்தவுடன் அப்படியே செவுத்து பக்கம் திரும்பி தேம்பி தேம்பி அழுதார்கள். தந்தையே, தாங்கள் யார்? அல்லாஹ்வின் தூதரினுடைய தோழமை கொண்ட நன்மகனார் இல்லையா? இப்படி அழுகிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, ஒரு காலம் இருந்தது இஸ்லாத்திற்கு நான் வருவதற்கு முன்னால். அப்படிப்பட்ட காலத்தில் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து நான் வைத்திருந்த எண்ணம் எப்படி தெரியுமா? இந்த பூமி முகத்திலேயே எனக்கு மிக விருப்பான முகம் அவர்களின் முகமாகத்தான் தென்பட்டது. ஆனால் அல்லாஹ் நேரிய பாதையை நசீபாக்கினான், ஹிதாயத்தை கொடுத்தான், இஸ்லாத்திற்குள்ளால் நுழைந்தேன். என் கண்மணி நாயகத்தினுடைய கண்ணியமான நடவடிக்கை எல்லாம் எனக்குள்ளால் ஆக்கிரமித்து போனது. அதற்கு பின்னால் என் நிலை எப்படி ஆனது தெரியுமா? அவர்களை விட மிகச் சிறந்த அழகான கண்ணியமான பாசத்திற்குரிய முகம் வேறு எந்த முகமும் எனக்கு தென்படவே இல்லை. அப்படியெல்லாம் இருந்தது. எங்கள் உள்ளங்கள் எல்லாம் என் பெருமானாரின் கண்ணியத்தை மிக ஆழமாக தேக்கி வைத்திருந்தது என்று சொன்ன அந்த பெருமகனார் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கண்ணியத்தை தேக்கி வைத்திருந்த காரணத்தினால் என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா குன்து உதீகு அன் அம்ல ஐனி மின்ஹு இஜ்லாலன் லஹு வலவ் சுஇல்து அன் அஸிபா. இப்பொழுது நீங்கள் கேட்டால் என் கண்மணியை குறித்து நீங்கள் வர்ணனை செய்யுங்களே, அவர்களின் மீது இவ்வளவு ஆழமான பற்றும் பாசமும் கொண்டிருக்கிறீர்களே, அவர்களை குறித்து நீங்கள் எங்களுக்கு ஒரு வர்ணனை தாருங்களேன் என்று கேட்டால் என்னால் முடியாது என்கிறார்கள், என்னால் வர்ணிக்க முடியாது என்கிறார்கள். ஏன் தெரியுமா? எங்கள் பெருமானாரின் முன்னால் நாங்கள் தலை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை என்கிறார்கள். தலை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முழுமையான பாசத்தை பெற்றிருந்தார்கள். கண்மணி நாயகம் காலிலிருந்து செருப்பை கலட்டினால் கையில் எடுத்துக்கொண்டு கக்கத்தில் வைத்துக் கொண்டு பின்னால் நடப்பார்கள். பெருமானார் மீண்டும் செருப்படைய வருகிற பொழுது அதை எடுத்து போட கொடுப்பார்கள். இதை கண்ணியத்தோடு அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்பதை காட்டுகிற அதே வழியில் முஹத்திஸ்கள் அவர்களை குறித்து ஒரு வார்த்தை இப்படி பதிவு செய்வார்கள், சாஹிபு நஅலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு செருப்புக்கு சொந்தக்காரர் என்றே பெயர். செருப்பு சுமப்பவர், சுருக்கமாக நமது பாஷையில் சொல்ல போனால் செருப்பை சுமப்பவர் என்றே அவர்களுக்கு பெயராகி போனது. அவ்வளவு மகத்தான கண்ணியம். இப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு நாள் தலை குனிந்து நடந்து செல்கிறார்கள். என் பெருமானாரின் காலம் அது. பெருமானார் முன்னால் நடந்து செல்கிறார்கள். இவர்கள் அப்படியே பின்னால் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. வாய் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நிறைவடைந்ததின் பின்பு இவர்களை பின்பற்றுகிற ஒருவர், அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இவங்க செஞ்சாங்கன்னா ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லி கடைசியா கேட்கிறாங்க, உங்க வாயில முணுமுணுத்தீங்க இல்லையா, அந்த நாக்குல முணுமுணுத்த அந்த திக்ரை எங்களுக்கு சொல்லி தர முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா இவங்க செய்யறதாக இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதனாலதான் இவங்க செய்வாங்க. ஏதாச்சும் ஒண்ணு அதுல நமக்கு வாயிலா கிடைக்கும், நன்மை கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் முணுமுணுத்ததை எங்களுக்கு சொல்லி தர முடியுமா என்று கேட்ட பொழுது, நான் ஒன்றும் ஓதவில்லையே என்றார்கள். ஓதாமலாம் வாய் முணுமுணுத்தது, சும்மா வாய் முணுமுணுத்தீங்க. இன்றைய காலத்துல யாராச்சும் முணுமுணுத்துட்டு போனா என்ன எவ்வளவு வாய்க்கு போறான் நமக்கு என்ன தெரியும், அதனால கேட்க முடியாது. சஹாபிகளில் வாய் முணுமுணுப்பு என்பது சாமானியமானதா? ஏதாவது சொல்லுங்களேன்னு சொல்லும் போது நீங்க கேட்கறதுனால சொல்றேன், நான் என் பெருமானாரின் எட்டுகளை எண்ணிக்கொண்டே சென்றேன். இந்த இடத்திலிருந்து இல்லத்திலிருந்து இறை இல்லம் வரைக்கும் அவர்கள் நடந்து சென்றால் எத்தனை எட்டுகள் வைத்தார்கள் என்பதை நான் எண்ணிக்கொண்டே சென்றேன். 1 2 3 4
இப்படி சொல்லிக்கிட்டே போனேன். ஏன் தெரியுமா? என் கண்மணி நாயகத்தின் சுன்னத்துகளை விடாமல் நான் பின்பற்றுகிறேன். அதில் இந்த 8களும் உள்ளடங்குமே என்ற அபிலாஷையில் நானும் இந்த இடத்திலிருந்து இந்த இல்லத்திற்கு வருவதற்குள்ளால் என் கண்மணி நாயகம் எத்தனை 8 வைத்தார்களோ அத்தனை 8ஐ விட ஒரு 8 நான் கூட்டிவிடக் கூடாது என்பதால் அப்படி நான் வந்தேன் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். கண்ணியத்தோடு அவர்களுக்கு அவ்வளவு பாசப்பிரியம். ஒரு தாயை மதிக்க வேண்டும் என்றால் கண்ணியம் இருந்தால் தான் முடியும். தந்தையை மதிக்க வேண்டும் என்றால் கண்ணியம் இருந்தால் தான் முடியும். பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்றால் கண்ணியம் இருந்தால் தான் முடியும். கண்மணி நாயகத்திற்கு என்பது விதிவிலக்க. எனவே தான் அந்த சஹாபிகள் கண்ணியத்தை ஊட்டி வளர்த்தார்கள். நமது பிள்ளைகளுக்கும் பெருமானாரின் கண்ணியத்தோடு அவர்களை வார்த்தெடுத்தால் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் பரிணமிப்பார்கள், பெருமானாரை பின்தழுவி நடப்பார்கள். அத்தகைய நற்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி